இங்கே இந்த வேலைக்காரம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அவங்க முதலாளி சொல்கிறாங்க, ஈவினிங் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, நீ தான் வந்து பரிமாறணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கூட நான் தரேன் அப்படின்ன உடனே சரி நான் வரமான்னு சொல்கிறாங்க. வரும்போது இந்த அழுக்கு துணிலாம் போட்டு வராத, நல்ல துணியாக போட்டு வான்னும் போது என்கிட்ட வேறு துணி இல்லையம்மான்னு சொல்கிறாங்க. நல்ல துணி இருந்தா வா, இல்லைனா வராத, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்கார அம்மாவோட பையனும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கும் போது அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஈவினிங் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போறியாமான்னு. ஆமாம், வந்தால் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கலப்பா, உனக்கு ஸ்கூலுக்கு புக்கெல்லாம் வாங்க யூஸ் ஆகலன்னும் போது உங்ககிட்ட தான் எக்ஸ்ட்ரா நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையம்மா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பையனும் அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட உண்டியை உடச்சி அதில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடையில் போய் புடவை பார்க்குறான். அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு அழுக்கெல்லாம் பண்ணி விட்றாத, வெளியே போன்னு சொல்கிறாரு. இல்லை நான் ட்ரெஸ் வாங்க தான் வந்தேன் எங்கள் அம்மாவுக்காக, எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்டால் 52 ரூபா வச்சுருக்கேன்றான். அதுக்காகலாம் ட்ரெஸ்ஸு தர முடியாது, இங்கேருந்து போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இந்த பையன் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு அங்கிள் கிட்ட இருந்து ஒருத்தன் காசு திருட்டு ஓடி வந்துடுறான். இந்த பையன் கையில் இருக்க காசு மூட்டையால் அவன் காலிலே அடித்தவனோ கீழே விழுந்துறான். எல்லாரும் பிடிச்சி அடித்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்க அங்கிளும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாரு. நீ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புறான். அங்கிள் கேட்குறாரு, இந்த நேரத்தில் எங்கப்பா போகிற, கையில் இவ்வளோ காசை வச்சுட்டுன்னா எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்க வந்தேன், ஆனால் இது பத்தாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, வா உன்னை அங்கே கூப்பிட்டு போய் உனக்கு வாங்கி தரேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பையனை துரத்தி விட்டு அதே கடைக்கு 2 பேரும் போகிறாங்க. செக்யூரிட்டி கார்டு வழியை மறிக்கும் போது அந்த அங்கிள் சொல்கிறாரு, என் கூட தான் வந்திருக்கான், உள்ளே விடுன்னு. அவனும் சாரி சார்னு சொன்ன உடனே இந்த பையன் உள்ளே போகிறான். அங்கே இருக்க ஒரு லேடி கிட்ட அந்த அங்கிள் சொல்கிறாரு, ஒரு நல்ல சாரியாக எடுத்துகிட்டு வாங்கன்னு. சாரி வந்ததும் இந்த அங்கிள் இந்த பையன்கிட்ட கொடுத்தா, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்கிட்ட காசு கம்மியாக தானே இருக்குன்னு அந்த பையன் சொல்லும் போது, இது என்னோட கடை தான்ப்பா, நீ என்னை காப்பாற்றினதுக்காக இந்த சாரியை வச்சுக்கோன்னும் போது, இல்லை நான் காசு கொடுத்து தான் வாங்கிப்பேன், இந்தாங்க அந்த 52 ரூபா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அந்த சாரி ஆசையாக வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்க அம்மாவும் தான் பிள்ளைய ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க.